பாரா பார் இல்ல பாருக்குடா எல்லாம் அந்த நினைப்புலயே இருக்கிறது. கடிக்க வராத மூடுறேன். பாருங்க ஏதோ கேக்குதுங்க, அது இவன் ஏதோ சாப்பிட கொடுக்குறான்னு நினைச்சுக்கிச்சு போல. கடிச்சுக்கிறியா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ கைஸ், நான் சுரேந்திரன், நம்ம சேனலுக்கு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது vlogங்க. ஸோ நம்ம 2024 ஃபர்ஸ்ட் vlog, ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போன vlog பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருப்போம். ஸோ இன்னைக்கு அவனுக்கு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஒரு பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ அந்த பார்க் பார்த்தீங்கன்னா அமைதியாக நல்லா சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பார்க் போய் காட்டிட்டு அப்படி நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு vlogs, மோட்டோ vlogs, அதுக்கப்புறம் டிராவல் வீடியோஸ் ஏற்பட்டதை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகேங்க, வாங்க நம்ம வளவலன்னு இழுக்காம நம்ம கிளம்பலாம் வாங்க. ஓகே, இறங்கியாச்சு. ஸோ கைஸ், நம்ம ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் நான் மைக் மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவ்வளோதாங்க, நம்ம காலேஜுக்குள்ளே போகிறோம். ஸோ காலேஜுக்குள்ளே ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எடுக்கக்கூடாது தானே? எடுக்க மாட்டாங்களா? ஸோ எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு, நம்ம வீடியோலாம் எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ வந்துட்டு vlog வந்துட்டு எடுக்க வேணாங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போவோம். ஸோ நான் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறேங்க, உள்ளே போயிட்டு எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். ஸோ பார்ப்போம். 2 hours later. ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலேஜில் எல்லாருக்கும் முடிச்சாச்சுங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வாங்கிட்டான். பார்த்தீங்க ஹால் டிக்கெட்டு மூஞ்சி ஏன் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கே தெரியும். ஸோ நம்ம எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் நம்ம மூஞ்சி பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும். கரெக்டு தானே? கரெக்டு தான். அதுவும் இருக்கும். என் லைசன்ஸில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ போதையில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கு, தெரியுமா? போதையை போட்டு ஜாகுவார். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க பவிஸ் பார்க்குக்கு தாங்க போகிறோம். ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த பவானி சைடு இருக்கிறவங்க, ஈரோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அச்சானுங்க தெரியாது அவன் பேரில் ஒரு பார்க் இருக்கு. பவிஸ், அவர் பேர் என்ன? பவிஷ். பவிஷா? பவிஷ் அவனோட ஆரம்பிச்சு வச்சா அந்த பார்க்கிய. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்படின்னு சொல்லுவேன், ஆனா யாரும் நம்பிடக்கூடாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வெடிவிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்க் பக்கத்தில் வந்தாச்சுங்க. வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி குடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்தோம். ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் மொக்கையாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ண முடியலைங்க. ஸோ அதுதான் உண்மை. இந்த ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிக்குது. பாரா பார் இல்லை பாருக்குடா, எல்லாம் அந்த நினைப்புலயே இருக்கிறது. வீட்டு பக்கத்துல இருக்கிற சுடுகாடு பார்க்கோட இது பெட்டரா இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே பாடுறா, இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் போலங்க. ஸோ வந்து தலை விட்டுக்கலாம். இங்கே போய் விடு பார்க்கலாம். நான் வரலப்பா. சின்ன சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுங்க. ஸோ வந்துட்டு மஹால் இஜ்ரா மண்டபண்டா அது அந்த அவுட்டோர்ல முயல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முயலுங்க. என்ன கீழே கோழி இருக்கு. அழகா இருக்குடா. நான் தொட்டனும் ஓடும்போது சுருன்னு கடிக்க வராத ஓடுருவேன். பாருங்க ஏதோ கேக்குதுங்க, அது இவன் ஏதோ சாப்பிட கொடுக்குறான்னு நினைச்சுக்கிச்சு போல. கடிச்சுக்கிறியா? கடிக்கிறது பிரச்சனை இல்லை. அக்கா என்னன்னு தெரியுமா, காது இருக்குல்ல, அப்படியே அக்கா வீட்டுல முயல் இருந்துச்சு, வளர்த்திட்டு இருந்தேன்.
ஆனால் காலேஜ் கட்டடிச்சிட்டு வரதுக்கு வேணால் இங்கே வந்துக்கலாங்க. டக்முக் என்ன பண்றாங்க? டேய் பாவம்டா அது. அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான் இன்டர்நேஷனல் ஃபுல். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஸோ நான் ஒரு எத்தனாவது நான் சென்ட் மேரிஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கா, அந்த ஸ்கூலில் இந்த தூரி இருக்கும். இது என்னம்பாங்கன்னா இது வந்துட்டு ஃபேமிலி தூரி அப்படிம்பாங்க. சென்ட் மேரிஸ்ல தூரி இருந்துச்சா? லீடர்ஸ் சாரி சென்ட் மேரிஸுங்கிற பாரு பெருந்துறையில் கரெக்டாக அது என்னது காஞ்சிகல் ரோட்டில் வந்துட்டு லீடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்கும். அதெல்லாம் சின்ன குழந்தைங்க ஸ்கூல் தான், எல்கேஜி யூகேஜி ஃப்ரீகேஜி படிக்கிற ஸ்கூலு. இந்த மாதிரி தூரி இருக்குமா, இது வந்துட்டு ஃபேமிலி தூரிம்பாங்க. இவனை என்ன பண்ணலான்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கால் வலிக்குது அப்புறம் என்ன பண்றது? ஸோ கைஸ் இந்த பிளேஸுக்கு வரலாம் தப்பு இல்லை, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்குது கிளாஸை கட்டடிச்சு எங்கே வருதுன்னு தெரியலன்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம் ஜாலியாக. சும்மா வந்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும், கையில் ஃபோன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் சத்தமாக பேசினா கேட்கும், ஏன்னா மைக் இந்த பக்கம் இருக்குது. ஆனால் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கப்புள்ஸுக்கும் ஏற்ற பார்க் தான், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற பார்க் தான். ஜம்முன்னு வந்து விளையாண்டு போகிறாங்க. கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதான் அவங்களெல்லாம் கவர் பண்ண வேணாம். இந்த பக்கம் அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் மேலே. இப்போ நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்ல அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு. ஸோ இது வந்துட்டு இது அட்டங்குது, அது என்னது கல்யாண மண்டபங்க இதெல்லாம். ஆல்ரெடி நிறைய டைம் இங்கே நான் வந்திருக்கேன், ஸோ வந்துட்டு நான் வ்ளாக் பண்ணதில்லை. இங்கே பாருங்களேன் அங்குன்னு இருக்குது. இந்த கோழி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. இது பாருங்களேன், இதோ இது ஏன் இப்படி இருக்கு? அப்படியே கேளு. ஓடுது ஓடுறத பாடுறா களி. ஸோ இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இங்கே சுற்றி மரம் நிறையா வளர்த்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பச்சை பசங்க ஜம்முன்னு இருக்குது. ரொம்ப இந்த இன்டர்நேஷனல் விளையாண்டுருக்குறான். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக மரம் தாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு சின்ன சினிமாட்டிக் ஷாட் போடுறேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். ஸோ இந்த பார்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்துட்டு நல்லா பிளேஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஸோ அப்படி கிளம்பிட்டோம். ஸோ நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார். இங்கேயா வீடா குழந்தையா? டீ சாப்பிடலான்னு வந்தவங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு, புது ஃபேமிலி மெம்பர். இவர் வந்துட்டு ஓல்டஸ்ட் ஃபேமிலி மெம்பர். 7 வருஷமா நம்ம கைப்பிடியில் தான் இருக்கு. 7-8 வருஷமா. 7-8 அதுக்கு மேலே இருக்கும்ல. 3ஆவது கணக்கு போடும். ஸோ கைஸ் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மணி 4:30 ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக போச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாசவி காலேஜுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லீவ் ஆமாங்க. ஸோ அதனால பசங்க யாருமே இல்லை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க, அதனால வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ அதனால ரிட்டன் நம்ம வந்துட்டு பவிஸ் பார்க் போயிருந்திருப்போம். ஸோ பவிஸ் பார்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வந்துட்டு பவிஸ் பார்க் வந்துட்டு பெருசாக பார்க்கறதுக்குலாம் எதுவும் இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும். ஸோ வந்துட்டு எனக்கு அமைதியாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த பிளேஸுக்கு போங்க. இங்கே பாருங்களேன்,
ஸோ வந்துட்டு ஹேர் ஸ்டைலு ஃபேஸில் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மைன்யூட்டாக ஒரு சாங் பேக்ரவுண்டில் கேட்டுட்டு இருந்திருக்கும். நான் போட்ட வீடியோ கிடையாது, அங்கே நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சாங் கேட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அவ்வளோ ஒரு காமா பீஸா சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பவானி சுற்றி வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க, தெரியாம இருந்தீங்கன்னா. ஸோ வந்துட்டு ஏன்னா நம்ம இந்த ஈரோட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஸோ அந்த பிளேஸை போய் விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிளேஸு. ஸோ வந்துட்டு அமைதியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம போகலாம். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவும் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாப்பு. ஸோ வந்துட்டு ஈஸியாக நம்ம போய் பஸ் ஏறிக்கலாம். ஸோ அதான் சொல்ல வந்தேன். பஸ்ஸில் வரவே அப்படியே எடிட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை போட்டு வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த அவுட்புட் மட்டும், ஸோ நம்ம அவுட்ரோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் மோர் சொல்லிக்கிறேன், நான் சொல்லிருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா vlogs, மோட்டோ vlogs, டிராவல் கண்டென்ட்ஸ் ஏகப்பட்ட வீடியோ போஸ்ட் பண்ண, நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சுரேந்திரன். ஸோ வந்துட்டு வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. ஸோ ஹெல்மெட் முக்கியம். பிகிலே டாட்டா. ஸோ அதே மாதிரி பார்த்து சேஃபாக இருங்க.